இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சுவையான ஹெல்த் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நடக்கல்ல இதெல்லாம் வச்சு பண்ணுறோம். இது வந்து நான் அளவு எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் வந்து 1 டம்ளர் நடக்கல்ல எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இப்போது வறுத்துருவோம். இப்போ நடக்கல்லை வந்து நான் வறுத்து இது நல்லா சூடு பண்ணிடுறேன். ஏன்னா நான் வறுத்த வேர்க்கடலை தான் வாங்கியிருக்கேன். அதனால் ஓரளவுக்கு சூடாகிற அளவுக்கு இருந்தால் போதும். கறிக்கீரை வேணால் கொஞ்சம் கலர் இதானால் போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் கோதுமை எடுத்துருக்கிற 1 டம்ளரு. கோதுமையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், நார் சத்து, கொழுப்பு சத்து வந்து குறைவாக இருக்கும். கோதுமையும் நல்லா சூடு படுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கோதுமை நல்லா இந்த அளவுக்கு வெடித்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். எதுவுமே வந்து தீந்துடக்கூடாது, மிதமான தீயில வச்சு தான் வறுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்பு 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். கம்பில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான நார் சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது, கொழுப்பு கம்மியாக தான் இருக்குது கம்பில். ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கும். கம்பு நல்லா சூடேறி லைட்டாக வெடித்து வர்ற அளவுக்கு கம்பு வறுத்துக்கணும். கம்பு வந்து இந்த அளவுக்கு சிம்மில் வச்சு வறுத்து பொரிஞ்சு வரணும். இப்படி லைட்டாக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை 1 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். பொட்டுக்கடலையும் நல்லா சூடுபட வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி, சின்ன ஜவ்வரிசி, பெரிய ஜவ்வரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஜவ்வரிசியும் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம். ஜவ்வரிசி கூட வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மைண்டை வந்து நல்லா ஃப்ரெஷ்னஸ்ஸாக வைக்கிறதுக்கு ஏலக்காய், வாசனைக்காகவும் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். முழங்கால் வலி, எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களாம் ஜவ்வரிசி வந்து அதிகமாக சேர்த்துட்டா கால் வலி வந்து குறையுங்க. அதனால் வந்து நம்ம இதில் ஜவ்வரிசியும் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுக்கு கொஞ்சோண்டு போட்டுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரண பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வயிறு செரிமானம் ஆகிறதுக்காக நம்ம சுக்கு சேர்த்துக்கிறதுல கொஞ்சம். இந்த சுக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோல் நீக்கிட்டு தான் சேர்த்துக்கணும். தோல் நீக்கிட்டு கொட்டி பொடி பண்ணி ஜலிச்சு சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நான் தனித்தனியாக தான் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கன்சிஸ்டன்சியில் அரைப்படும். அதனால் வந்து தனித்தனியாக தான் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம தனித்தனியாக அரைச்சி தனித்தனியாக ஜலிச்சு ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோதுமையை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நடக்கல்ல வந்து நல்லா ஃபஸ்ட்டே அரைச்சி போட்டோம்னா அதில் எண்ணெய் வந்துடும். அதுவும் வந்து அதை நல்லா நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு ஜலிக்கிற அளவுக்கு அரைச்சி ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து கோதுமையை அரைச்சிருக்கிறேன், கோதுமை மாவை ஜலிச்சுக்கிறோம். இப்போ கோதுமை மாவு ஜலிச்சிட்டேங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்பு அரைக்க போகிறோம். கம்பு அரைச்சி கம்பையும் ஜலிச்சுக்கிறோம். இப்போ கம்பு அரைச்சிட்டோம், கம்பையும் வந்து இப்போ ஜலிச்சுக்கிறோம். அடுத்தது பொட்டுக்கடலை அரைச்சிருக்கிறோம், பொட்டுக்கடலையும் ஜலிச்சுக்கிறோங்க. அடுத்தது ஜவ்வரிசியும் ஏலக்காயும் அரைச்சிட்டோங்க, அரைச்சி அதையும் ஜலிச்சுக்கிறோம். அடுத்தது நடக்கல்லையும் அரைச்சிட்டோம். நடக்கல்ல வந்து ரொம்ப ஓட்டுனோம்னா எண்ணெய் மாதிரி வந்துடும், அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு அரைச்சிக்கோங்க. கடைசியாக சுக்கையும் அரைச்சிட்டோம், சுக்கையும் அரைச்சி அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். அரைச்சிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒன்றா கலந்து விட்டுறோம். கலந்து விட்டுட்டு இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம். 1 மாதம் வரைக்கும் இது கெடாதுங்க. இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஞ்சி மாதிரியும் காய்ச்சி குடிக்கலாம். சுடு தண்ணியில் போட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிக்கிறவங்களும் கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிக்கலாம். இப்போ நம்ம ஒரு டம்ளரில்
கரும்பு சர்க்கரை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணுறவங்க வெள்ளை சர்க்கரையும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம இந்த பொடியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருக்குறோம். இதில் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் போட்டுட்டு பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக காய்ச்சி சூடான பால் வந்து அதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நம்ம வந்து எல்லாமே வந்து வறுத்து தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்துட்டு நம்ம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ஏறுமான்னு கேட்டிங்கன்னா வெயிட் ஏறாது. கொழுப்பை வந்து குறைக்கும். கால் வலி முழங்கால் வலி இருக்கிறவங்களுக்கு வலி குறைக்கும். ஒரு 7 நாள் இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கால் வலியில் வந்து வித்தியாசம் தெரியும். ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.